ஓகே கைஸ், இது வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான். நம்ம வந்து நிறையா சர்ச் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நேராக அதெல்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப கிட்டக்க இருக்கோம் எஸ்கேப் ஆகுறதுக்கு. நிறையா நம்ம சர்ச் பண்ணி வச்சுருந்தோம். பட் நம்ம வந்து 3rd டே வந்துட்டோம். எப்படியோ பார்க்கலாம் என்ன கிடைக்கிது இல்லைன்னு. இந்த சைடு ரொம்ப சேஃபாக போகணுங்க. திடீர்னு முன்னாடி வந்து நிற்பார் இந்த ஆள். ஓகே, ஹேண்ட்வீல் இருக்குது. ஹேண்ட்வீல் எடுத்துகிட்டு போய் கீழே ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டோர் எஸ்கேப்க்கு அந்த இது லாக் ஓப்பன் ஆகும். அந்த அயன் லாக், அந்த அயன் ராட், இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம ஹேண்டில் அப்புறம் அந்த இது வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே தாங்க அதை வந்து மாட்டணும். மாட்டிட்டு இது பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம்? போய் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து கரண்ட் கட் பண்ணி விடணுங்க. அதுக்கு கட்டிங் பிளேட்ஸ் இதெல்லாம் வேணும். இங்கே எதுவும் இருக்கா? டோர் லாக் தாங்க இருக்குது. வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் டோர் லாக் பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. நம்ம போய் ஃபஸ்ட்டு இங்கே வெப்பன் கீ இருக்குது. வெப்பன் கீ இருக்கிற இடத்துல எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகே, வெப்பன் கீ வேணுங்க நமக்கு. வெப்பன் கீ இருந்தால் தான் அந்த வெப்பன் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, மேலே போய் சர்ச் பண்ணிடலாம் எதுவும் கிடைக்குதான்னு. திரும்ப அந்தால வர வச்சு ஷூட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இல்லைனா அப்புறம் நம்மளை ஷூட் பண்ணிடுவார். சரி, நம்மளை அடித்து போட்டுருவார் அவர். டக்குன்னு கன் எடுத்தாச்சு. இப்போ அவரை வர வைக்கல, அதாவது தள்ளி விட்டாச்சு. வராரான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. ரொம்ப லேட் பண்ணுறாரு கைஸ். நம்ம இந்த மாதிரி அவருக்காக வெயிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வரவே மாட்டார் இருந்தாலும். சரியான தொல்லை பிடிச்சவன். சீக்கிரம் வந்தால் டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வேலையை பார்த்துடலாம். ஆனால் இருந்தாலும் வரவே மாட்டார் சீக்கிரம். நம்ம தள்ளி விட்டதெல்லாம் திரும்ப அதே இடத்துலையே வந்து நின்றுது. ஸோ இப்போதைக்கு நம்ம அடுத்து கீழே போய் அந்த இது ஓப்பன் பண்ணணும். அதுக்கு க்ரோபார் தேவைப்படுது. ஐயோ, வந்துட்டாருங்க. போச்சு, வந்துட்டாரு. ஓடிரு. இதில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டால் நமக்கு சேஃபு. ஏன் ஆக்சுவலாக இப்போ அவர் வந்து நம்மளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா இந்நேரம் இங்கே வந்து நின்றுப்பாருங்க. பின்னாடியே வந்துருப்பார். விடமாட்டார் அவர். ஆனால் இப்போ வந்து அவர் செக்யூரிட்டி ரூம்குள்ளே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் கேமரா போய் பார்த்துட்ருப்பார் லூஸ் மாதிரி, நம்ம எங்கேயாவது இருக்கோமா இல்லையான்னு. எவ்வளோ டெக்னிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அவருக்கு. இன்டெலிஜென்ட் கிராண்ட்பாவாக இருப்பார் போல். காது மட்டும் கேட்காது. ஆனால் வெளியே போயிடலாம். அதுலேருந்து ரொம்ப நேரமாக இருக்கும். நம்ம கீழே போய் ஃபஸ்ட்டு அந்த டோருக்கு அந்த இதெல்லாம் திறந்து விடணுங்க. திறந்து விட்டால் தான் நமக்கு அப்புறம் இது தேவைப்படும். டோர் எஸ்கேப்க்கு கரண்ட் கட்டிங் பிளேயர்ஸ், அப்புறம் ஹேண்டில், அப்புறம் பேட்லாக்கி வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு போய் கீழே போய் அந்த இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கெஸ் வந்துடும் நமக்கே. ஏதோ ஒரு கீ மாதிரி இருக்குது. என்ன கீ? பேட்லாக்கி இல்லைனா சேஃப் கீ. ஆமாம், பேட்லாக்கி நம்ம எனக்கு இன்னும் கிடைக்கல ஆக்சுவலாக. ஆமாம், சேஃப் கீ வச்சு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எதுவும் கிடைக்குதான்னு. அப்படி இல்லைன்னா அடுத்து நம்ம பார்ப்போம். சேஃப் கீழே என்ன இருக்குது? கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குதுங்க. க்ரீன் கலரில் இருக்குது. கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த கலர் கட்டிங் பிளேயர்ஸே பிடிக்காது. வேறு கலர் தான் நல்லாயிருக்கும். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம இங்கே இன்னும் பார்க்கவே இல்லை போல். ஓகே, ஹெலிகாப்டர் இருக்குது. இப்போ நம்மளால் ஹெலிகாப்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதை வச்சு போய் அந்த கரண்ட்டை கட் பண்ணணுங்க, மேலே இருக்கிற கரண்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு மேலே செக்யூரிட்டி ரூம்குள்ளே போய் மேலே போகிறோம் இல்லையா, அதுக்கும் நமக்கு தேவைப்படும். அதனால் எங்கே இருக்காருன்னே தெரில, பார்த்து தான் போகணும். இல்லைன்னா முன்னாடி நிற்பான் அந்த லூசு மாதிரி. ஓகே, போயிட்டே இருக்கலாம். போயிட்டே போங்க டக்குன்னு. ஓ ஆமாம், இங்கே தான் கட் பண்ணும். சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு வந்து உள்ளே போய் வச்சிடணும் இதை. அப்புறமா ஸ்டங்கன் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஷூட் பண்ணிடலாங்க. எங்கே வராருன்னே தெரில. சத்தம் போட்டு வர வைக்கலாம். அங்கே தாங்க இருக்கார். ஷூட் பண்ணிடலாம். பின்னாடி நின்று ஷூட் பண்ணியாச்சு. இன்னும் 2 நிமிஷத்துக்கு அந்த ஆளால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயே போட்டுடலாம். அடுத்து இப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் மேலே போய் வைக்கணும். கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடணும்.
இங்கே ஏற்கனவே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோம், ஒன்றுமே இல்லை. நான் அப்பப்போ நினப்பேன் இந்த இது ஏதோ சீக்ரெட் ரூமோன்னு நினப்பேன். ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை, சாரி. ஆக்சுவலாக இந்த ரூம் இந்த வீடு தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீக்ரெட் இல்லாத வீடு மாதிரி இருக்குது. கிராணி 1ல் பார்த்திங்கன்னா நிறையா சீக்ரெட் மாதிரி இருக்கும். ரொம்ப வீடு சுற்றி ஐயோ கீழே விழுந்தே செத்து போயிட்டோம் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு சோலி. இப்போ வந்து 4th டேவா 5th டேவா 4th டே. ஓகே, இன்னும் ஒரு நாள், இந்த ஒரு நாள் அப்புறம் இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் கடைசியாக, இந்த வீடு தான் வந்து சீக்ரெட் அதிகமாக இல்லாத வீடு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ கிராணி 1ல் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், நிறையா சுற்றி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து போக போக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இதில் ரொம்ப ரொம்ப கம்மியான இது மாதிரி இருக்குது. ஆனால் இதில் தான் 3 எஸ்கேப் எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் தான் 3 எஸ்கேப் தெரியும். இந்த கேமில் போட்டு ஒன்று, ஹெலிகாப்டர் ஒன்று, அப்புறம் ரூம் டோர் எஸ்கேப், இந்த மாதிரி 3 எனக்கு இந்த கேம் பார்த்தா எனக்கு அதிக டீட்டெயில்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு 2 பற்றி எனக்கு தெரியாது அவ்வளோவா. நான் அது விளையாடினது கிடையாது. இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக தோணுச்சு. அதனால் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை அதை எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த தடவை வின் பண்ணிடுவோம் அப்படின்னு. வின் பண்ணுறோன்னா இல்லையான்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இது உங்கள் கரண்ட் கட் பண்ணியாச்சுங்க. பேட்லாக்கையும் இன்னும் ஹேண்டில் மட்டும் வேணுங்க வெளியே போகிறதுக்கு. இப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் எங்கே போய் தேடுறது? இன்னும் அந்த ஸ்பைடர்கிட்ட ஃப்ரெஞ்ச் இருக்குங்க. அந்த ஸ்பைடர்கிட்ட போகிறதுக்கு இது ஒரு படியாக இருக்கும். ஓகே, நம்பிக்கை இருக்குது. கீழே போய் இந்த தண்ணியை திறந்து கிளாஸ் வியூஸ் இங்கேயே போட்டு போயிட்டோம் கைஸ். ப்ளஸ் டங்கன் எடுத்துகிட்டு வரையில இதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோன்னா நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா நம்ம கீழே விழுந்துருவோம். இந்த கிளாஸ் வியூஸ் ஒரு இடத்துல போய் வைக்கணும், அதை வச்சா தான் நம்மளால் போக முடியும் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி. அப்படி இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த ஆள் வேறு எந்திரிச்சிட்டானான்னு தெரில. எந்திரிச்சிருக்க மாட்டான்னு தோணுது, பார்ப்போம். இல்லை சத்தம் கேட்குது கைஸ், அந்த ஆள் வர மாதிரி. வெயிட் பண்ணுவோம். ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, வருவாரா மாட்டாரா அப்படின்னு பயமாகவே இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் மிச்சம் இருக்குது. இன்கேஸ் இப்போ அவுட் ஆகிட்டோன்னா அடுத்ததில் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வரல, நம்ம கிளம்பிடலாம் இங்கேருந்து. இங்கே வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கன் எடுத்துக்கலாம். அந்த ஆள் எங்கே இருக்கான்னு தெரில. வந்தால் ஷூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே ஷூட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இன்னும் 2 நிமிஷத்துக்கு டைம் இருக்குது நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாமா? கிளாஸ் பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிட்டோன்னா நமக்கு அடுத்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு ஈஸியாக இருக்கும். போன தடவை மாதிரி கீழே இது படிக்கட்டுலேருந்து விழுந்து செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க இல்லையா, ஹுமாயூனா யாரோ ஒருத்தவங்க லைப்ரரி படிக்கட்டுலேருந்து கீழே வந்து செத்துட்டாங்கன்னு. அந்த மாதிரி அப்புறம் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் ஆயிருங்க, அதுலேருந்து கீழே விழுந்தே அவுட்டாக போயிட்டோம் அப்படின்னு. இங்கே ஒரு இறங்குறதுக்கு ஒரு படி வச்சு அந்த டச் பண்ணி இறங்குற மாதிரி வச்சா ஓகேயாக இருக்கும் நமக்கு. நம்ம என்ன பண்ணுறது, இப்படி குதிச்சு இறங்குனா அப்போ நம்ம மயக்கம் போட்டு சாகுதான்னு செய்வோம். என்ன பண்ணுறது? இங்கேருந்து எடுத்துட்டோம் எல்லாத்தையும், ஒன்றும் இல்லை. இதோட இதை 4வது தடவை திரும்ப அதை பார்த்துட்டு போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் மேலே வைக்கணும் கைஸ். நம்ம மேலே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம், என்ன பண்ணுறோன்னு. வச்சாச்சு. இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே இறங்கி போய் என்ன பண்ண போகிறோம்? இங்கெல்லாம் பார்த்துட்டோமா? எல்லாமே பார்த்துட்டோம்ல, எல்லாமே பார்த்துட்டோம். அவ்வளோதான், கீழே இறங்குறதா வேலை. அதனால திரும்ப ஒரு தடவை போவோம்.
இன்கேஸ் எதாவது வச்சுருந்தாங்கன்னா. இதுதாங்க அங்கே உள்ளே வந்து இந்த குட்டி பெட்டியில் வந்து பாம் இருக்கும், 3 பாம் இருக்கும். அந்த பாம் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்துச்சு லாஸ்ட் டைம் ஒரு தடவை நான் பார்க்கையில். நான் அதை போட்டு தான் கொலை பண்ணேன். அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சா ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போது நமக்கு அடுத்து நிறையா வேலை இருக்குது பண்ணுறதுக்கு. அதை போய் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இன்னும் வெப்பன் கீ கிடைக்கல. வெப்பன் கீ கிடைச்சா தான் அந்த கன்னை வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நமக்கு இப்போதைக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஃபஸ்ட் அந்த ஆளை வர வச்சு ஷூட் பண்ணணும். அப்போ தான் முடியும். இந்த லன்ச் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அதுக்கு வைப்போமா? ஐயோ வேண்டாங்க. அப்புறம் நமக்கு ஆல்ரெடி நம்மளை கொலை பண்ணியிருக்கு அந்த ஸ்பைடர். நம்ம அந்தளவுக்கு நமக்கு வைக்க தெரியாது. அதுக்கு நம்ம கன்னை வச்சு ஷூட் பண்ணிடலாம். அப்போ தான் அது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கிடக்கும். நம்ம அப்போ போய் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். எப்படி ஐடியா? இங்கே இருக்குங்க நமக்குன்னு ஷூட். ஓகே, ஷூட் பண்ணியாச்சு கைஸ். அங்கிருச்சு. ஐயோ ஏதோ சத்தம் கேட்குதுங்க. வரப்போகுது போலங்க. கையில் கன் எடுத்து வச்சுக்கலாம். எடு புல்லட் எடுப்பா. வந்துடும். பக்கத்தில் சத்தம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு பேட்லாக் கீ கிடச்சிருக்குங்க. நமக்கு வந்து இப்போது போட் எஸ்கேப்புக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. வா டக்குன்னு வா ஷூட் பண்ணுறவனே. ஷூட் பண்ணியாச்சு. கண்ணிலே குத்திட்டோம் சார். பாவங்க அது. ஃபஸ்ட்டு போய் பேட்லாக் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் எதாக இருந்தாலும் பண்ணலாம். இங்கே ஒரு ஃபோட்டோ வேறு கிடக்குங்க. ஃபோட்டோ கிடக்கு, ஓப்பன் ஆகிரும். ஆனால் இந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுறது? சரி, எடுத்துட்டோம். போய் போடுவோம் வெளியே இன்கேஸ் தேவைண்ணா. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட போட்டுக்கு எல்லாமே இருக்கேங்க. நம்ம எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும்? இன்கேஸ் இது ஓப்பன் ஆகி வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது? 2 பேரும் பார்த்தீங்களா சகோதரர்கள் மாதிரி கிடக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து போய் இப்போது என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இது பேட்லாக் எடுத்துகிட்டு கிளம்புவோம் கீழே. அதான் நமக்கு ஒரே வழி. நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு கைஸ். நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஃபைனல். போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஐயோ வழி மாதிரி போயிட்டேன். சாரி கைஸ். டக்குன்னு இதில் பேட்லாக் இதை வச்சு ஓப்பன் பண்ணலாம் கைஸ். ஆனால் இப்போ இதுக்கு ஹேண்டில் வேணும் நம்ம வெளியே போகணுன்னா. ஆனால் ஹேண்டில் தேடுற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. நமக்கு வந்து போட்டுக்கு எல்லாமே இருக்குது. எல்லா திங்ஸுமே எடுத்துக்கலாம் வச்சுட்டோம் நம்ம. ஸோ இப்போ நேராக போய் பேட்லாக்கி ஓப்பன் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த ஓப்பன் பண்ணோன்னா போட் போகிறதுக்கான எல்லா வழியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இனிமேல் நமக்கு அது பேட்லாக்கி தேவையில்லை. பெட்ரோல் ஃபில் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணிட்டா அப்புறம் கிளம்ப வேண்டியதான். கம்மன் பேபி, லெட்ஸ் கோ ஆன் தி போட்டு. அவ்வளோதான் கைஸ், ஃபில் ஆக போகுது. ஓகே, தூக்கி போட்டுடலாம். அங்கே போட் கீ இங்கே தான் இருக்குது கைஸ். கிளம்பலாம் கைஸ். நமக்கு விடிவு காலம் வந்து விட்டது. ஓகே கைஸ், எடுத்த சபதம் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எஸ்கேப் ஆகிட்டோம். ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக இந்த கேம் மட்டும் இல்லை, எல்லா கேம்லேயும் இதான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு வீடியோ எஸ்கேப் ஆகுற வீடியோ. டாட்டா பை பாய். அவ்வளோதான் தி எண்ட்.